வெல்கம் டு வாங்க கற்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜெனரலைஸ்ட் தியரம் ஆஃப் மொமெண்ட்ஸ் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தியரம் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த தியரத்தை ஏன் நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முந்தின வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ முந்தின வீடியோ என்ன அப்படின்னா வேரிகன்ஸ் தியரம் ஆஃப் மொமெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். வேரிகன்ஸ் தியரம் ஆஃப் மொமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, ரெண்டு ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஒரு கோப்ளைனரில், அதாவது ரெண்டு கோப்ளைனர் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்ட போகிறோம். ஸோ அந்த ரெண்டு கோப்ளைனர் ஃபோர்ஸை எடுத்துக்கிட்டு அந்த ஃபோர்ஸ்க்குள்ள மொமெண்ட்டு சம் ஆஃப் த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த மொமெண்ட்ஸ், அதாவது அந்த ரெண்டு ஃபோர்ஸுக்குலாம் அல்ஜிப்ரிக் சம் மொமெண்ட்ஸ்க்குலாம் அல்ஜிப்ரிக் சம் ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் த ரிசல்டன்ட் ஆஃப் தட் பாயிண்ட். அதே ஒரு அந்த எந்த பாயிண்ட்டை பொறுத்து நம்ம மொமெண்ட் கண்டுபிடிக்கமோ அந்த பாயிண்ட்டை பொறுத்து அந்த ரெண்டுக்கும் ரிசல்டன்ட் இருக்குமா. ஸோ அந்த ரெண்டுக்குள்ள ரிசல்டன்ட்டுக்குள்ள மொமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அல்ஜிப்ரிக் சம் ஈக்குவல் டு அந்த ரிசல்டன்ட்டுக்குள்ள மொமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படி சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ வேரிகன்ஸ் தியரம் ஆஃப் மொமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள அந்த ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் என்ன அப்படின்னா ரெண்டு ஃபோர்ஸஸ் நம்ம எடுத்து இதுக்கு பண்ணியிருப்போம். இப்போ என்ன அப்படின்னா எனி நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறதுக்கு ஜென்ரலாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வேரிகன்ஸ் தியரம்ங்கிறது என்ன பார்த்தோம், ரெண்டு ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்குள்ளே மொமெண்ட்டுக்குள்ளே இந்த ரிலேஷன் பார்த்தோம் கரெக்டாக. ஸோ அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த மொமெண்ட்ஸ் அபவுட் தட் பாயிண்ட், ஏதாட்டி ஒரு பாயிண்ட்டை பொறுத்து அந்த ரெண்டு ஃபோர்ஸுக்குள்ள அல்ஜிப்ரிக் சம் ஈக்குவல் டு அதே பாயிண்ட்டை பொறுத்து அந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கும் ஒரு ரிசல்டன் இருக்குமா. ஸோ அந்த ரிசல்டன்ட்டுக்குள்ள மொமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படி சொல்லி நம்ம பார்த்தோம். அது வேரிகன்ஸ் தியரம். அது சேம் கான்செப்ட் தான், பட் எனி நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் அதில் வந்து ரெண்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஜென்ரல் தியரத்தை ஜெனரலைஸ்டு தியரம் ஆஃப் மொமெண்ட்ஸில் எனி நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ், அது 4 ஃபோர்ஸாக இருக்கலாம், 5 ஃபோர்ஸாக இருக்கலாம், எவ்வளோ ஃபோர்ஸானாலும் இருக்கலாம். ஓகேவா. ஸோ அதுக்கும் அதே கான்செப்ட் தான். the algebraic sum of the force, algebraic sum of the moments about அந்த ஒரு பாயிண்ட்டை பொறுத்து அதில் உள்ள அவ்வளோ ஃபோர்ஸுக்குள்ள மொமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கும். அல்ஜிப்ரிக் சம் ஈக்குவல் டு மொத்தமாக ஒரு ரிசல்டன் கிடைக்குமா. ஸோ அந்த ரிசல்டன்ட்டுக்குள்ளே எதுக்கு மொமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அந்த பாயிண்ட்டை பொறுத்து. ஏதோ ஒரு பாயிண்ட் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அந்த பாயிண்ட்டை பொறுத்து கிடைக்கக்கூடிய இந்த ரிசல்டன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத இதில் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேவா. ஜென்ரலைஸ்டு தியரம் ஆஃப் மொமெண்ட்ஸ், பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் வேரிகன்ஸ் தியரம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் இவ்வளோ நேரம் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வேரிகன்ஸ் தியரம் ஆஃப் மொமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்காம வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக புரியாது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது வேரிகன்ஸ் தியரம் ஆஃப் மொமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த இதை பார்த்துட்டு வாங்க ஃபஸ்ட்டு, அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணிக்கலாம். இஃப் எனி நம்பர் ஆஃப் கோப்ளைனர் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் அ ரிஜிட் பாடி ஹாவ் அ ரிசல்டன்ட், the algebraic sum of their moments about any point in their plane is equal to the moment of their resultant about the same point. ஓகேவா. நான் சொன்னேன்னா அப்போ அதான் கொடுத்துருக்காங்க. இஃப் எனி நம்பர் ஆஃப் கோப்ளைனர் ஃபோர்ஸஸ், ஓகே, ஒரு கோப்ளைனர் ஏதாவது எவ்வளோ ஃபோர்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். கோப்ளைனர் ஃபோர்ஸஸ் வந்து ஒரு ரிஜிட் பாடியில் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்படி ஆக்ட் ஆகும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அதில் உள்ள ஃபோர்ஸஸ்க்கு என்னது இருக்கும், ரிசல்டன்ட் இருக்கும் அப்படிங்கிறத அவங்களே கொடுத்துட்டாங்க. எதை ப்ரூஃப் பண்ணணுமா, த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் தயர் மொமெண்ட்ஸ் அபவுட் எனி பாயிண்ட். ஓகே, ஒவ்வொரு ஃபோர்ஸுக்குள்ள அந்த மொமெண்ட்டு, ஒவ்வொரு ஃபோர்ஸுக்குள்ள மொமெண்ட் கண்டுபிடிச்சி அது சம் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும், சம் பண்ணுறது, விச் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, மொமெண்ட் ஆஃப் தயர் ரிசல்டன்ட். ஸோ ஓவராலாக ஒரு ரிசல்டன் கிடைக்குமா, அந்த ரிசல்டன்ட்டுக்குள்ள மொமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குமா. அந்த ரிசல்டன்ட்டும் நம்ம அந்த ரிசல்டன்ட்டுக்குள்ள மொமெண்ட்டும் எந்த பாயிண்ட்டை பொறுத்து தான் கண்டுபிடிக்கணும். நம்ம மற்ற இங்கே அல்ஜிப்ரிக் சம் பண்ணோம் தெரியுமா, அந்த ஃபோர்ஸஸ்க்குலாம் நம்ம என்ன பாயிண்ட் வச்சு நம்ம மொமெண்ட் கண்டுபிடிச்சோமோ அந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படி சொல்லி நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. கான்செப்ட் புரியுதா. ஸோ ப்ரூஃப் பாருங்கள். இதுக்கு முன்னக்கூட்டி நம்மளுக்கு வந்து ரெண்டே ஃபோர்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்திருப்போம் வேரிகன்ஸ் தியரத்தில். ஸோ பி அண்ட் கியூன்னு சொல்லி எடுத்துக்கிடுவோம். இதில் வந்து நம்ம நிறையா ஃபோர்ஸஸ் நம்மளுக்கு வந்து வருது. அதாவது எனி நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னா மெனி ஃபோர்ஸஸ் அப்படி சொல்லி அர்த்தம். ஸோ மெனி ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறதுனால நான் P1 P2 அப் டு எக்ஸெட்ரான்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். இல்லாட்டி P1 P2 இது ஃபுல்லாக கேபிட்டல். ஓகேவா. கேபிட்டல் P1, கேபிட்டல் P2 அண்ட் கேபிட்டல் P3 அப் டு எக்ஸெட்ரா பி எனி நம்பர் ஆஃப் கோப்ளைனர் ஃபோர்ஸஸ் அண்ட் ஓகே, ஏதாட்டி ஒரு பாயிண்ட்டை பொறுத்து தானே நம்ம மொமெண்ட் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ அந்த ஏதாட்டி ஒரு பாயிண்ட்டுங்கிறத நான் ஓங்கிறத எடுத்துக்கிட்டேன். ஸோ ஓபி எனி பாயிண்ட் இன் த இயர் பிளேன். அப்போ ஓங்கிறது அந்த பிளேனில் உள்ள ஏதோ ஒரு பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கிடுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரிசல்டன்ட்டு, எந்த ஒரு ரெண்டு ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ரிசல்டன்ட் இருக்கும். ஸோ அதுக்கடுத்தது அதுக்கும் இன்னொரு ஃபோர்ஸஸ்க்கும் உள்ள ரிசல்டன்ட் அப்படி சொல்லி போய்கிட்டே இருக்கும். ஓகே, லெட் R1 பி த ரிசல்டன்ட் அப்படிங்கிறதுனால ஆறுன்னு சொல்லி எடுத்துக்கலாம். லெட் R1 பி த ரிசல்டன்ட் ஆஃப் P1 அண்ட் P2. ஓகே, மொத்தம் நிறைய ஃபோர்ஸ் இருக்குது. முதல்ல P1க்கும் P2க்கும் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ரிசல்டன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ரிசல்டன்ட் R1 சொல்லி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்னது, R2 பி தட் ஆஃப் P1
சாரி R2 தட் ஆஃப் R1 அண்ட் P3. இப்போ இங்கே பாருங்க P1ங்கிறது கண்டுபிடிச்சிட்டேன். P1 P2க்குள்ள ரிசல்ட் எனக்கு என்ன கிடச்சிருக்கு, R1 கிடச்சிருக்கு. ஸோ அந்த R1க்கும் தென் இந்த P3ங்க ஃபோர்ஸ்க்கும் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை R2ன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த R2க்கும் நெக்ஸ்ட் இதுக்கடுத்து என்ன ஃபோர்ஸ் இருக்கும், P4ங்கிறது இருக்குமா. ஸோ அந்த P4க்கும் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை என்னென்னு வச்சுக்கிடலாம், R3ன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபைனல் ரிசல்ட்னு கிடைக்க வரைக்கும் இதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. R2 தட் ஆஃப் R1 அண்ட் P3 that of அப்படின்னா அந்த இது மேலே உள்ள அந்த கண்டிஷன் தான். இந்த ரிசல்டன்ட் ஆஃப் அப்படிங்கிறது தான் that of கொடுத்துருக்காங்க. that means the resultant. ஓகேவா. R3 that of R2 and P4 and so on until the final resultant R is obtained. இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபைனல் ரிசல்டன்ட் Rங்கிறது கிடைக்க வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கண்டுபிடிச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஜெனரலைஸ் தியரம் அப்படிங்கிறதுனால நிறைய ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொன்றுக்கும் தனியாக கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுனால சிம்பிளாக இதில் பண்ணியிருப்போம் பாருங்கள். அப்ளையிங் வேரிகன்ஸ் தியரம் டு த ஃபோர்ஸஸ் P1 P2 and R1 behave. ஓகே, நம்ம என்ன சொன்னோம், P1 and P2 அப்படிங்கிற அந்த ரெண்டு ஃபோர்ஸஸ்க்குள்ள ரிசல்டன்ட்ங்கிறத R1 சொல்லி எடுத்துக்கிட்டோம். ஓகே, நம்மளுக்கு வேரிகன்ஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னு தெரியும். ஸோ வேரிகன்ஸ் தியரத்தை அப்ளை பண்ணலாமா. பாயிண்ட் அபவுட் த பாயிண்ட்டுங்கிறது என்னது, ஓங்கிற பாயிண்ட்டு. வேரிகன்ஸ் தியரத்தை அப்ளை பண்ண போகிறேன். ஸோ மொமெண்ட் ஆஃப் P1 அபவுட் O plus moment of P2 about O equal to the resultantக்குள்ள moment about that point O-வா இருக்கும். கரெக்டா. which is equal to moment of R1. இந்த ரெண்டுக்குள்ள resultant என்னது, R1. ஸோ R1 about Oங்கிறத எழுதியிருக்கேன். கான்செப்ட் புரிஞ்சுட்டா. ஓகே, moment of P1 about O plus moment of P2 about O which is equal to moment of R1 about O அப்படிங்கிறது எழுதியிருக்கேன். எந்த தியரத்தை யூஸ் பண்ணியிருக்கேன், வேரிகன்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணியிருக்கேன். which is equal to equation 1ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இதே மாதிரியே சிமிலர்லி அப்ளையிங் த தியரம் டு த ஃபோர்ஸஸ். அடுத்தது R1, அடுத்தது R2ங்கிற ஒரு ரிசல்ட்டாக நம்மளுக்கு கிடச்சிது. R2ங்கிறது எந்த ரெண்டு ஃபோர்ஸஸ்க்குள்ள ரிசல்ட்டாக நம்மளுக்கு கிடச்சிது, R1ஐயும் P3ங்கிற ஃபோர்ஸையும் எடுக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ரிசல்டன்ட் R2. கரெக்டாக. ஸோ த ஃபோர்ஸஸ் R1, P3 அண்ட் R2 we have. ஓகே, அப்போ என்ன ரெண்டு ஃபோர்ஸஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம், ரிசல்டன் என்ன கிடச்சிது. அப்போது ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸஸ் எடுத்துக்கலாமா. மொமெண்ட் ஆஃப் R1 about O which is equal plus moment of P3 about O which is equal to moment of R2 about O. எப்படின்னா இந்த ரெண்டுக்குள்ள ரிசல்டன்ட் இது நம்மளுக்கு வேரிகன்ஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ரெண்டுக்குள்ள மொமெண்ட்டுக்குள்ள அல்ஜிபிரிக் சம் which is equal to the ரிசல்டன்ட்டுக்குள்ள மொமெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லுது. ஸோ நான் இதை எழுதிக்கிட்டேன். இதை ஈக்குவேஷன் 2ன்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இதில் ஒரு வேர்டு வந்திருக்கு. மொமெண்ட் ஆஃப் R1 about Oங்கிற ஒரு டேர்ம் இருக்கா. ஸோ மொமெண்ட் ஆஃப் R1 about O அப்படிங்கிறது ஈக்குவேஷன் 1ல் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். மொமெண்ட் ஆஃப் R1 about Oங்கிறதுக்கு பதிலாக இப்போ என்ன போட்டுக்கலாம், ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதை போட்டுக்கலாமா. ஸோ மொமெண்ட் ஆஃப் P1 about O ப்ளஸ் மொமெண்ட் ஆஃப் P2 about Oங்கிறத போட்டுக்கலாம். எதுக்கு பதிலாக போட்டுக்கலாம், ஈக்குவேஷன் 2ல் உள்ள இந்த மொமெண்ட் ஆஃப் R1 about Oக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷனில் உள்ள இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு LHS அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நான் அதை தான் எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்கள். கம்பைனிங் 1 and 2 we have moment of P1 about O. ஓகே, அதை நான் ரெண்டையும் கம்பேர் பண்ணி அந்த ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2ல் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஈக்குவேஷன் இப்படி தான் கிடைக்கும். மொமெண்ட் ஆஃப் P1 about O ப்ளஸ் மொமெண்ட் ஆஃப் P2 about O ப்ளஸ் மொமெண்ட் ஆஃப் P3 about O which is equal to மொமெண்ட் ஆஃப் R2 about O. ஸோ நான் ஒரு 3 ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டேன். அந்த அந்த 3 ஃபோர்ஸுக்குள்ளே ரிசல்டன்ட்டுக்குள்ள ஸோ இந்த இங்கே பாருங்கள், 3 ஃபோர்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். P1 அண்ட் P2 அண்ட் P3ங்கிறது எடுத்துக்கிட்டேன். அந்த 3 இதுக்குள்ள மொமெண்ட்டு அபவுட் ஓங்கிற பாயிண்ட்டை பொறுத்து அந்த 3 இதுக்குள்ள மொமெண்ட்டுக்குள்ள அல்ஜிபிரிக் சம் ஈக்குவல் டு அந்த 3க்கும் சேர்ந்தாப்புல ஒரு ரிசல்டன் கிடைக்குமா. ஸோ அந்த ரிசல்டன் என்னது, R2. ஸோ அந்த ரிசல்டன்ட்டுக்குள்ள மொமெண்ட் அபவுட் தட் பாயிண்ட் அபவுட் அந்த ஓங்கிற பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படி சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சு. இதே மாதிரி ப்ரொசீடிங் தஸ் இதே மாதிரி நீங்கள் ப்ரொசீட் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். டில் ஆல் த ஃபோர்ஸஸ் ஆர் எக்ஸ்ஹாஸ்டட் வி ப்ரூவ் த அபவ் தியரம். ஓகே, ஆல் த எக்ஸ்ஹாஸ்டட் அப்படின்னா தீர்ந்து விட்டது, முடிஞ்சு விட்டது. எல்லா ஃபோர்ஸுமே நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் எனி நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படி சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் இதில் 5 ஃபோர்ஸஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா நீங்கள் அந்த 5 ஃபோர்ஸஸும் இன்வால்வ் ஆகி எனக்கு ஒரு சர்டன் மூமெண்ட் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த இடத்த கொண்டு போகணும். ஓகேவா. ஸோ எனி நம்பர் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஃபோர்ஸஸ்லாம் உங்களுக்கு எப்போ எண்ட் ஆகுதோ, எப்போ உங்களுக்கு முடியுதோ, எப்போ உங்களுக்கு தீருதோ அது வரைக்கும் நீங்கள் இதை வந்து ப்ரொசீட் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். அந்த ப்ராசஸை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும், அகைன் ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம இவ்வளோகான கண்டுபிடிச்சிருக்கோமா. இன்கேஸ் இதுக்கடுத்து நமக்கு பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் R2 about O இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா
நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், R3 அப்படிங்கிறது R2க்கும் P4க்கும் உள்ள மொமெண்ட் ரிசல்ட்னு சொல்லி எடுத்துக்கிட்டோமா. ஸோ அப்போ அதுவும் அதேமாதிரி வேரிகன்ஸ் தியரத்தை அதுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் R2 about O ப்ளஸ் மொமெண்ட் ஆஃப் P4 about O which is equal to moment of R3 about Oன்னு வருமா. ஸோ இதுக்கு அடுத்தது அந்த ஈக்குவேஷன் அப்படி ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு கிடச்சது அப்படின்னா அந்த ஈக்குவேஷனில் இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்ஸ் அகைன் இன்னொரு ஈக்குவேஷன் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு ஈக்குவேஷன் வைல்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் இந்த தியரத்தை ப்ரூஃப் பண்ணிடலாம் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஓகேவா. ப்ரொசீடிங் தஸ்னால் இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும், டில் ஆல் த ஃபோர்ஸஸ், எது வரைக்கும் அப்படின்னா ஆல் த ஃபோர்ஸஸ் ஆர் எக்ஸ்காஸ்டட், எல்லா ஃபோர்ஸஸும் முடித வரைக்கும் பண்ணிக்கிட்டே போகணும். வி ப்ரூவ் த அபவ் தியரம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த தியரத்தை ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இந்த தியரத்துக்குள்ள ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்கு அடுத்தது இந்த தியரத்துக்குலாம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட், அதாவது இன்னும் கொஞ்சம் மாறுபடுத்தி எப்படி வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இதுக்குள்ள கராலரிஸ் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஓகேவா. ஓகே பாருங்கள். லெட் P1, இது வந்து ஸ்மால் P1. ஓகேவா. let P1, P2 and P3 be the perpendicular distance of O from the lines of action of the forces P1, இது capital P1. ஓகேவா. capital P1, P2, P3 respectively and small p be perpendicular distance of O from the line of action of the resultant R. ஓகே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓகே உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தா வள கொலன்னு இருக்கும். நான் சொல்கிற கான்செப்ட் மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொமெண்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம மொமெண்ட்டுக்குள்ள ஃபார்முலா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஒரு மொமெண்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ஃபோர்ஸ். மொமெண்ட்டுக்குள்ள ஃபார்முலா என்னது, அந்த ஃபோர்ஸ், நம்ம எந்த ஃபோர்ஸுக்கு மொமெண்ட் கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த ஃபோர்ஸ் இன்ட்டு அந்த ஃபோர்ஸில் உள்ள ஏதோ ஒரு லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கும் அந்த ஓங்கிற எந்த பாயிண்ட்டை பொறுத்து கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த ஓங்கிற பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதான ப்ராடக்ட் ஆஃப் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸும். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸுங்கிறது உங்களுக்கு எதுவும் தெரியும். ஸோ அந்த செங்குத்து தொலைவுக்கும் அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கும் அந்த ஃபோர்ஸுக்கு உள்ள ப்ராடக்ட் தான் என்னன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம், மொமெண்ட் சொல்லி படிச்சிருக்கோமா. ஓகே இப்போ என்ன அப்படின்னா நம்மளுக்கு இப்போ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஓங்கிற பாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்லாம் அந்த P1ங்கிற ஃபோர்ஸில் உள்ள அந்த லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கும் அந்த ஓங்கிற பாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை ஸ்மால் P1 எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி P2ங்கிற அந்த ஃபோர்ஸில் உள்ள அந்த லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கும் அந்த ஓங்கிற பாயிண்ட்டுக்குள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை ஸ்மால் P2ன்னு எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி இந்த கேபிட்டல் P3ங்கிற ஃபோர்ஸுக்கும் அந்த ஓங்கிற இந்த பாயிண்ட்டுக்குள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஸ்மால் P3ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா. லாஸ்ட் மொத்தமாக ரிசல்ட்னு சொல்லி ஒன்று ஆறுங்கிறத நம்ம அப்ளைன் பண்ணியிருப்போம்னு சொல்லி சொன்னோமா. ஸோ அந்த ரிசல்டன்ட்டுக்கும் அந்த ஓங்கிற பாயிண்ட்டுக்கும் உள்ள அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை வெறும் Pன்னு சொல்லி எடுத்துக்கலாம், ஸ்மால் P அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா. ஸோ இங்கே அதான் நான் கொடுத்துருக்கேன். ஹென்ஸ் அபவ் த தியரம், தென் த அபவ் தியரம் கேன் பி ரிட்டன் அஸ். ஓகே இந்த அபவ் தியரத்தை நம்ம எப்படி எழுதிடலான்னு பாருங்கள். அபவ் தியரம் மொமெண்ட் ஆஃப் என்னது P1 அபவ் 2க்கு பதிலாக என்ன எழுதிடலாம், P1 கேபிட்டல் P1 இன்ட்டு ஸ்மால் P1. கேபிட்டல் P1ங்கிறது அந்த ஃபோர்ஸு, ஸ்மால் P1ங்கிறது அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். சிமிலர்லி ப்ளஸ் அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் தானே. ஸோ ப்ளஸ் P2 ப்ளஸ் P2, கேபிட்டல் P2ங்கிறது அந்த ஃபோர்ஸு, அதுக்கும் அந்த ஓங்கிற பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஸ்மால் P2 அப் டு எக்ஸெட்ரா அதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு ஆர் அப்படி சொல்லி இருக்கும். இது அந்த ரிசல்டன்ட்டுக்குள்ள என்னது மொமெண்ட் அப்படிங்கிறதா இருக்கும். இதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுறோம்னா நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் படி என்ன போட்டுடலாம், சம்மேஷன் கேபிட்டல் P1 ஸ்மால் P1 விச் இஸ் ஈக்குவல் டு PR அப்படிங்கிறத போட்டுடலாம். இது ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஈக்குவேஷன் 1 and 2ங்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால நான் இது ஈக்குவேஷன் 3ன்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா. ஃப்ரம் திஸ் தியரம் வி டிரைவ் த ஃபாலோவிங் இம்பார்ட்டன்ட் கரோலரிஸ். ஓகே இந்த தியரத்திலிருந்து சில முக்கியமான கிளை தேற்றங்கள் நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகேவா. இம்பார்ட்டன்ட் கரோலரிஸ். ஸோ இந்த கரோலரிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா இதுக்கடுத்து வரக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கட்டும், உங்களுக்கு எல்லா யூனிட்லேயும் உள்ள ப்ராப்ளத்தில் இந்த கரோலரிஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராப்ளம்ஸ் நிறையா பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கிளியராக கவனிச்சுக்கோங்க. ஓகே இந்த தேர்ட் ஈக்குவேஷனை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்மேஷன் P1 கேபிட்டல் P1 ஸ்மால் P1 ஈக்குவல் டு ஸ்மால் P இன்ட்டு ஆர். அந்த இதை மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே கராலரி ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இஃப் த பேசிக் பாயிண்ட் O about which moment is taken happen to lie the line of action of the resultant R, then P equal to 0. உங்களுக்கு இப்படி சொன்னால் இது ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஸோ இது சிம்பிளாக என்ன சொல்கிறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ நம்ம ஒரு பாயிண்ட் அபவுட் ஒரு பாயிண்ட்டை வச்சு நம்ம மொமெண்ட் சொல்லிட்டு இருக்கோமா. ஸோ அந்த பாயிண்ட் வழியோடி அந்த ஓவரால் ரிசல்டன்ட் ஆர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கா. ஸோ மொத்தமாக நம்மளுக்கு எல்லா ஃபோர்ஸ்க்கும் சேர்ந்து ஒரு ரிசல்டன்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த ஓவரால் ரிசல்டன்ட் ஆர் அப்படிங்கிறது அந்த ஓங்கிற பாயிண்ட் வழியோடி பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கிடுவோமே. ஸோ அந்த ஓங்கிற பாயிண்ட் வழியோடி பாஸ் ஆனிச்சு அப்படின்னா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். ஏன்னா அதுக்கு
செங்குத்து தொலைவுங்கிறது இருக்காது. ஏன்னா அந்த பாயிண்ட் வழியோடையே இது பாஸ் ஆகிறது, அதனால செங்குத்து தொலைவுங்கிறது இருக்காது. ஸோ ஸ்மால் பி ஈக்குவல் டு 0 இருக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷன் 3ங்கிறது எப்படி ரெடியூஸ் ஆகும்னு பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த ஓங்கிற பாயிண்ட் வழியோடி அந்த ஆறுங்கிற இந்த ஓவரால் ரிசல்டன் பாஸ் ஆனுச்சு அப்படின்னா நம்மளுக்கு பி ஈக்குவல் டு 0 இருக்கும். அப்போ ஈக்குவேஷன் 3ல் கொண்டு போய் பிக்கு பதிலாக 0 போடுங்க. அப்போ சம்மேஷன் கேபிட்டல் P1 ஸ்மால் P1 ஈக்குவல் டு இங்கே 0 × Rன்னு வருமா, ஸோ இது ஓவராலாக 0 மாறிடும். அப்போ சம் ஆஃப் P1 சிக்மா P1 கேபிட்டல் P1 ஸ்மால் P1 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? ஹென்ஸ் த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணமோ அதை அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த மொமெண்ட்ஸ் ஆஃப் எனி நம்பர் ஆஃப் கோப்ளைனர் ஃபோர்ஸஸ் அபவுட் எனி பாயிண்ட் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் இஸ் 0. ஓகேவா? The algebraic sum of the moments of any number of coplanar forces about any point the line of action of the resultant is 0ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது என்ன அப்படின்னா இந்த sum of the இது which is equal to இந்த sum தான் நம்ம என்ன சொல்லுவோம், algebraic sum of the coplanar forces about any point, moments of any number of coplanar forces about any point சொல்லுவோமா. ஸோ அந்த ரிசல்டன்ட் 0 இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, கராலரி 2ங்கிறத பாருங்கள். கராலரி 2ல் இன்கேஸ் இது எனக்கு 0 இருக்குது, நல்லா பாருங்கள், இது எனக்கு 0 இருக்குது அப்படின்னா அப்போ என்ன கேஸ் அப்படிங்கிறதா சொல்லுதாங்க. ஸோ இது 0 அப்படின்னா என்ன சொல்லிக்கலாம், PR ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிக்கலாமா. ஃப்ரம் ஈக்குவேஷன் 3 படி என்ன சொல்லிடலாம், PR ஈக்குவல் டு ஸ்மால் p இன்ட்டு கேபிட்டல் R ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிடலாம். ஸோ ரெண்டு இதுக்குள்ள ப்ராடக்ட் நம்மளுக்கு 0 இருந்துச்சு அப்படின்னா எய்தர் இந்த p ஈக்குவல் டு 0 இருக்கணும், ஆர் இந்த R ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஓகே, இப்போ p ஈக்குவல் டு 0 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். p ஈக்குவல் டு 0னா மீனிங் என்ன நம்மளுக்கு நல்லாவே தெரியும். p ஈக்குவல் டு 0ங்கிறதுக்கு இப்போ தான் கராலரி 1ல் மீனிங் பார்த்துட்டு வந்தோம். p 0 இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ரிசல்டன்ட் ஆறுங்கிறது அந்த ஓங்கிற பாயிண்ட் வழியோடி பாஸ் ஆகுதுன்னு சொல்லி அர்த்தம். R ஈக்குவல் டு 0 அப்படின்னா ரிசல்டன்ட் 0 இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லா யூனிட்லையுமே பார்த்துருக்கோம், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணியிருக்கோம். ஒரு பேசிக் தான், ரிசல்டன்ட் 0 இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் என்னவா இருக்குன்னு சொல்லி அர்த்தம், யூக்லிபிரியமாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம், சமநிலையில் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ரிசல்டன்ட் 0னா அதான மீனிங். ஓகேவா? ஸோ அதை தாங்க எழுதியிருப்போம். இஃப் p ஈக்குவல் டு 0 இட் மீன்ஸ் தட் ஆஃப் பேசிக் பாயிண்ட் O about which moment is taken lies on the line of action of the resultant. ஓகே, அந்த ரிசல்டன்ட்ங்கிறது அந்த O வழியோடி பாஸ் ஆகிருக்கும். அப்போ தான் என்னவா இருக்கும், p ஈக்குவல் டு 0 இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இந்த கேஸில் p 0 இருக்கிறதுனால ஒன்று அது இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்கும், அதாவது இந்த ரிசல்டன்ட்ங்கிறது அது வழியோடி பாஸ் ஆகிருக்கு. எது வழியோடி பாஸ் ஆகிருக்கு, அந்த ஓங்கிற பாயிண்ட் வழியோடி பாஸ் ஆகிருக்கு. அப்படி இல்லையா அது எப்படி இருக்கும், அந்த எல்லா ஃபோர்ஸஸ்க்குள்ள ரிசல்டன்ட் எப்படி இருக்கும், ரிசல்டன்ட் 0 இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், அது யூக்லிபிரியமாக இருக்குன்னு அர்த்தம். இஃப் கேபிட்டல் R ஈக்குவல் டு 0 இட் மீன்ஸ் தேர் இஸ் நோ ரிசல்டன்ட், அதாவது ரிசல்டன்டே இல்லை இந்த சிஸ்டத்தில், என்னது இல்லை, ரிசல்டன்ட் இல்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா எல்லா ஃபோர்ஸஸும் எப்படி இருக்குது, யூக்லிபிரியமாக இருக்குது. த ஃபோர்ஸஸ் ஆர் யூக்லிபிரியமாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதை மொத்தமாக சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. தஸ் இஃப் த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த மொமெண்ட்ஸ் ஆஃப் எனி நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் அபவுட் எனி பாயிண்ட் இன் தியர் பிளேன் இஸ் 0. நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சம்மேஷன் ஆஃப் P1 கேபிட்டல் P1 ஸ்மால் P1 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டோமா. ஸோ அதை எடுத்துக்கிட்டதா இஃப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. if the algebraic sum of moments of any about the plane is 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ 0 இருந்துச்சு அப்படின்னா தென் நம்மளுக்கு கிடைச்ச இந்த ரெண்டு கேஸையும் ஒரே இதாக எழுதியிருக்காங்க பாருங்க. தென் எய்தர் த ரிசல்டன்ட் பாசஸ் த்ரோ த பாயிண்ட் அபவுட் விச் த மொமெண்ட்ஸ் ஆர் டேக்கன், நம்ம எந்த பாயிண்ட்டை பொறுத்து மொமெண்ட்ஸ் எடுக்கோமோ ஸோ அந்த பாயிண்ட் வழியோடு இந்த ரிசல்டன்ட் பாஸ் ஆகிருக்கும், அல்லது த ரிசல்டன்ட் இஸ் 0 the ரிசல்டன்ட்ங்கிறது என்னவா இருக்கும், 0 இருக்கும். இந்த லேட்டர் கேஸ் த ஃபோர்ஸஸ் வில் பி இன் யூக்லிபிரியம். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், the force will be in equilibrium சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, கான்செப்ட் புரிஞ்சுட்டா. ரெண்டாவது, ஸோ கரோலரி தேர்ட் மட்டும் பாருங்க. கரோலரி தேர்ட், சப்போஸ் R ஈக்குவல் டு 0 இருக்குது, அதாவது அந்த 3 ஃபோர்ஸஸும் யூக்லிபிரியமாக இருக்குது அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ R ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஃபோர்ஸஸ் ஆர் இன் யூக்லிபிரியம். ஓகே, இந்த ஃபோர்ஸஸ் எப்படி இருக்கும், யூக்லிபிரியமாக இருக்கும். அப்போது ஈக்குவேஷன் 3 படி என்ன போட்டுடலாம், ஆருக்கு பதிலாக 0 போட்டிங்க அப்படின்னா p இன்ட்டு 0ன்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி வந்துருமா. ஹென்ஸ் இஃப் எ சிஸ்டம் ஆஃப் கோப்ளைனர் ஃபோர்ஸஸ் இஸ் இன் யூக்லிபிரியம் த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் their moments about any point in their plane is 0. ஓகேவா, ஸோ அது யூக்லிபிரியமாக இருக்குது. அந்த சிஸ்டம் சிஸ்டத்தில் ஆக்ட் ஆகக்கூடிய எல்லா ஃபோர்ஸஸும் யூக்லிபிரியமாக இருந்துச்சு அப்படின்னா அதில் உள்ள ஒவ்வொரு ஃபோர்ஸஸ்க்குள்ள மொமெண்ட் கண்டுபிடிச்சி நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா அது 0 தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தேர்ட் கராலரி ரொம்ப முக்கியமான ஒரு கராலரி. பிகாஸ் நம்ம ஃப்ரிக்ஷன் சொல்லி ஒரு யூனிட் பார்ப்போம். ஸோ அந்த ஃப்ரிக்ஷனுங்கிற யூனிட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த இது யூக்லிபிரியமாக இருக்கும். ஸோ யூக்லிபிரியமாக இருக்கும் போது நம்ம மொமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது 0க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு கொஞ்சம் பண்ணுவோம்.
ஓகேவா? கான்செப்ட் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ யூக்லிபிரியமாக இருந்துச்சுன்னா சம் ஆஃப் த மொமெண்ட்ஸ் அபவுட் தயர் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? 0வாக இருக்கும் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 3 கராலரியும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கராலரி. ஸோ இதை வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு தியரம் தான் பார்த்தோம். ஜெனரலைஸ்டு தியரம் ஆன் மொமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பிரின்சிபல் இதுக்குள்ள ஒரு ஏன் இதை கொண்டு வரோம் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வேரிகன்ஸ் தியரம் அப்படிங்கிறது 2 ஃபோர்ஸஸ்க்கு நம்ம மொமெண்ட்ஸ்க்குள்ள ஒரு தியரம் வச்சு சொல்லியாச்சு. ஸோ இப்போ நிறைய ஃபோர்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கேள்வி வரும். ஸோ அதுக்காண்டி ஒரு தியரம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த தியரத்துலேருந்து 3 இம்பார்ட்டண்டான கராலரி கொண்டு வந்திருக்கோம். கராலரிக்குலாம் அந்த இது என்ன கேஸுங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். கராலரி 1ல் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அந்த ஆறுங்கிற அந்த ரிசல்ட்டுங்கிறது அந்த ஓங்கிறது வழியோடி பாஸ் ஆகிருந்துச்சுன்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துருப்போம். செகண்ட் ஒன்ல என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா அந்த சம் ஆஃப் த அல்ஜிப்ரிக் சம் வந்து 0வாக இருக்குது. அந்த மொமெண்ட்டுக்குலாம் அல்ஜிப்ரிக் சம் 0வாக இருந்துச்சு அப்படின்னா என்ன கேஸ்ன்னு பார்த்துருப்போம். கேஸ் தேர்டில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா அது யூக்லிபிரியமாக இருந்துச்சு. இந்த ஃபோர்ஸஸ் த சிஸ்டம் வந்து யூக்லிபிரியமாக இருக்குது அப்படின்னா அப்போ என்ன கேஸ் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிஎஃப் ஃபைல் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.